நான் உங்கள் திரைப்பட சின்னத்திரை நடிகர் முத்தையா அன்புதுரை பேசுகிறேங்க. 1967 வந்து கல்கி இதழுக்காக நடத்தப்பட்ட போட்டியில் வந்து முதல் பரிசை பெற்றதாங்க முள்ளு மலரும் நாவல். இதை வந்து உமாச்சந்திரன் எழுதியிருக்கிறாங்க. இந்த நாவலை தழுவி வந்து 1978 வந்து மகேந்திரன் சார் வந்து முள்ளு மலர்ன்ற திரைப்படத்தை இயக்குனாருங்க. அதுதான் அவருக்கு முதல் படம். ஒரு அண்ணன் தங்கையோட பாசம் தாங்க இந்த படத்துடைய மூலக்கருவே. அனாதையாக ஒரு ஊருக்கு வந்து அடைக்கலம் ஆகுறாங்க அண்ணனும் தங்கையும். இவங்களுடைய வாழ்க்கையுடைய நகர்தல் தான் வந்து மொத்த கதையுமேங்க. காளி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர், நல்ல மனிதர். ஆனால் கோவக்காரு, கொஞ்சம் ஈகோவானவர். தங்கச்சி மேலே தன் உயிரையே வந்து வச்சுருப்பாருங்க. தங்கையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமான ஒருத்தவங்க. அவங்க பார்த்திங்கன்னா காளி மேலே தான் அண்ணன் மேலே வந்து எப்படின்னா ஒரு அப்பா அம்மா மாதிரி நினச்சி தான் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, காளியோடைய வேலை பார்க்குற இடத்துல உள்ள இன்ஜினியருக்கும் காளிக்கும் வந்து பிடிச்சிக்காதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஈகோ கிளாஸ் ஆகிட்டே இருக்கும். நல்லவங்களாக இருந்தால் கூட ஒரு ஈகோ கிளாஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காளியோட தங்கைக்கு வந்து அந்த இன்ஜினியர் மேலே வந்து காதல் வர ஆரம்பிச்சிருங்க. அந்த இன்ஜினியர் வந்து காளிகிட்ட வந்து பெண் கேட்பார். ஆனால் காளிக்குள்ள உள்ள ஆத்திரம், அந்த இன்ஜினியர் உள்ள ஆத்திரத்தில் வந்து அவருக்கு கட்டி கொடுக்க மனம் இருக்காது. வேறு யாரோ ஒருத்தருக்கு, அது சரியில்லாத ஒருத்தருக்கு வந்து தன் தங்கையை வந்து நிச்சயம் பண்ணிடுவார் கல்யாணம் பண்ணுறதுக்காக. இதை வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாமே எதிர்ப்பாங்க. காளியோடைய மனைவியும் எதிர்ப்பாங்க. காளிக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறதுக்காக தங்கையை அழைச்சிட்டு போவாங்க. இவர் வந்து இதை கேள்விப்பட்டு ரஜினி வந்து காளி கதாபாத்திரம் ரஜினி தான் நடிச்சிருப்பார். அந்த வள்ளியை நோக்கி ஓடி வர்றாருங்க. ஆனால் வள்ளி வந்து அண்ணனையும் மீறி அது அந்த கல்யாண மண்டபத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அவங்களால முழுமையாக போக முடியாது. அப்படியே போயிட்டே இருக்கிறவங்க வந்து வேகமாக ஓடி வந்து அண்ணனை கட்டி பிடிச்சிப்பாங்க. அதான் அன்பு. அதில் வந்து அந்த இடத்துல ஒரு ரீதி காரியம் பண்ணியிருப்பார் இசைஞானி இளையராஜா. மிரட்டி எடுத்துருப்பாருங்க. அந்த அன்போட வெளிப்பாடை வந்து வள்ளியோட முகத்துலேயும் காளியோட முகத்துலேயும் அப்பப்போ வந்து வரும். அந்த படம் முழுவதுமே ஒரு ரீ ரெக்கார்டிங்கு. இப்போ இந்த படத்தை போட்டு பாருங்கள், மிரட்டி எடுத்துருப்பார். அந்த ரீ ரெக்கார்டிங்கில் ஒரு உயிர் கொடுத்துருப்பாருங்க. இந்த பாசத்தோட வெளிப்பாடை வந்து அவ்வளோ அபரிதமாக பண்ணியிருப்பார். பாலுமேந்திராசருடைய ஒளிப்பதிவு சொல்லவே வேணாங்க, ஒரு ஒளி ஓவியம் மாதிரி பண்ணியிருப்பார். அப்புறம் கடைசி காட்சியில் வந்து தங்கை ஓடி வந்து தன் அண்ணனை கட்டிப்பிடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அப்படியே ஒரு கெத்தாகவே போவார். அவருடைய ஈகோ வந்து குறையாமல் போய் இன்ஜினியரை பார்த்து சொல்லுவார், இன்ஜினியர் சார், எனக்கு இப்போவும் உங்களை பிடிக்கல, ஆனால் என் தங்கைக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தன் தங்கையை வந்து அவர் கட்டி கொடுப்பாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். இது தாங்க இந்த படத்துடைய மொத்த விஷயமே. அற்புதமான படங்க. இதில் ஒரு பாடல் வரும், செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதமாக. படம் முடிஞ்சால் கூட அந்த பாட்டை எடுக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கு பணம் இல்லாதனால என்ன பண்ண தெரியாமல் யோசிச்சிருக்கும் போது தான் கமல் சார் கேள்விப்பட்டு வந்து நல்லா இருக்குது இந்த பாடலை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி அவர் பணம் கொடுத்து எடுக்க வச்சுருக்கிறாருங்க. ஸோ இந்த படத்தில் பல சிறப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து வரும்பொழுது நம்மளுடைய ரசனைகள் மாறுங்க. ரசிகர்களுடைய ரசனை வந்து மாற ஆரம்பிக்கும். காலம் கடந்து முள்ளு மலரும் வந்து நம்ம மனதுக்குள்ளே வந்து மறந்துக்கிட்டே இருக்குங்க.